அது ஒன்றும் இல்லைங்க, தம்பி மைக்க தூக்கி போயிட்டாரு பர்சனல் எலக்ட்ரிஷியன் பேசிட்டு இருக்கும்போது. அதான் இப்போ அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி நைட் டைம்ல வந்து ஒர்க் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அட்டன் டைம்ல பார்த்தீங்கன்னா 2 வண்டி ஒர்க் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மகேந்திரால அர்ஜுன் வண்டி, அது வந்து ஜாண்டியில் 50 தான். இந்த வண்டி தான் 2 போயிட்டு இருக்கு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் வண்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா சைட் லைட்டு, ரன்னிங் லைட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த வண்டியில் வந்து தேவான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன், அந்த டான்ஸ் ஆடுற தம்பி. அவர் தான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அந்த வண்டிக்கு ஒர்க். இந்த வசந்த் அப்படிங்கிறவர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளோட இன்னொரு எலக்ட்ரிஷியன் தான் இந்த வண்டியில் வேலை பார்த்துட்டு இருப்பாருங்க. இதோட வண்டியோட அவுட்புட் நான் திரும்ப போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். 2 வண்டியுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இவர் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர். அங்கே இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து கஸ்டமரு. அதாவது இவர் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு. இப்போ எங்கேருந்து வந்தார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கும் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் 50D தான். இது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்தவாசி பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரிஷியன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி வேலை பார்த்துட்டு இருக்கு, அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து அவர் பேசுவார். ஆனால் பேசுங்கண்ணா, எங்க இருந்தா வரீங்க, உங்க பேர் என்ன சொல்லிருங்கண்ணா? வந்தவாசிலேருந்து வரோம். உங்க பேருங்கண்ணா? ஆறுமுகம். சொல்லுங்கண்ணா. இப்போ அங்க இருந்து எப்படி இங்க வந்துட்டு டாப் கட்டுறது போலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்துச்சுங்கண்ணா? நாங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இங்கே சரி நல்லா இருக்குது பார்த்தா அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டாப் வேலையெல்லாம் எப்படிண்ணா இருக்கு? எல்லாம் அருமையாக செஞ்சுக்கிறாங்க. உங்க ஏரியாவில், அதாவது உங்க ஏரியாவில் நிறைய வண்டி இருக்கு இல்லையா? ஆமாம். அங்க இருக்கிற டாப்புக்கும் இப்போ இந்த ஆத்தூர் டாப்புக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு வித்தியாசம்? நல்லா மெயினாக இருக்குது. இதான் மெயினாக இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிஷியனும் பரவாயில்ல, நல்லா பக்காவாக பண்ணுறாங்க. பரவாயில்ல. இங்கே பாருங்க, இல்லைன்னா சொல்லி கொடுத்து பேச வைக்கல, காசு கொடுத்து பேச வைக்கல. அண்ணன் உண்மையாக சொல்றாரு. அண்ணன் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காலேருந்து ஊர் நம்ம சொன்னா கோணங்கல். ஊர் கோணங்கல். அந்த ஊர்ல இருந்து மாமா அங்கிருந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வீடியோ 3ம் பார்த்து எங்க ரூட்டு எப்படி எதுவும் லொக்கேஷன் அண்ணன் நவீன் மூலியமா கேட்டு அண்ணன் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு நேரம் நேற்று அண்ணன் நவீன வந்து கேசி தேட்டர் யூடியூப் சேனல் அண்ணன் மாமா வந்து பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு தூரம் வந்திருக்காங்க. நேற்று ஈவினிங் 4 மணிக்கு வந்திருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நம்ம பற்ற லீவ் ஆயிடுச்சு, எல்லாம் மதியக்கு செஞ்சாங்க. அப்பயும் ஈவினிங் லீவ் ஆயிடுச்சு. மாமா வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் காலையிலேருந்து இருந்து டாப் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ மணி வந்து 1 மணி ஆகிப்போச்சு. இன்னமும் செஞ்சுதான் இருக்கிறோம். நாங்கள் போன டைம் வீடியோவில் சொன்னோம் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் சொன்னோம். யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. பாருங்க லைட்டு அவரே கேளுங்க. ஆனா டைம் எத்தனை மணி? அவங்க போன் எடுத்த கூட காட்டிடுங்க அப்படியே டைம் கூட. கரெக்டா 1 மணி எல்லாம் செஞ்சுருக்காங்க. சின்ன வேலை செஞ்சுட்டு 1 மணி ஆகுது செய்யறாங்க. லைட்டு கண்ணுல நம்புவீங்களா அப்படின்னு கூட தெரியல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் 12:20 ஆயிடுச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலும் தெரியும். இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிடும் வேலை முடியறதுக்கு. நான் சார்பா 7 மணி டாப் போட்டு முடிச்சாங்க. டாப் போட்டு முடிச்ச உடனே பெயிண்ட் கூட சரியா காயவே இல்லை. அந்த பெயிண்ட்ல அடிச்சு டச் அப் பண்ணவனே நான் உடனே டக்குனு என் வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சீக்கிரம் முடியாதான் கஸ்டமர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு வச்சு வீட்டுக்கு அமுச்சு முடியும். இங்கிருந்து 250 கிலோமீட்டர் போறக்க. அதனால அவங்க நேரம் அவங்க வேகமா செஞ்சுட்டு இருக்கிறோம். வேலை இன்னும் வேலை முடியல. ரொம்ப நல்ல மனசு டிரைவர். நான் சொல்லிக்கல, சில டிரைவருங்க வந்து அண்ணன் தம்பியா பலருவாங்கன்னு. நான் இவ்வளவு நேரம் மாமா கூட என்ன அறியாம கூட சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரை பார்த்தது கூட கிடையாது, வீடியோல மட்டும்தான் பார்த்துருக்கேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொந்தக்காரர் மாதிரி நல்லா ஜெல் ஆயிட்டாரு. அதே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதா இருக்கும். நம்ம லாஸ்டா கூட ஒரு வண்டி, அது நான் வீடியோ பெருசா போட்டிருக்க மாட்டேன், ஷார்ட்ஸ்ல தான் போட்டிருப்பேன். அந்த வண்டி தான் ரொம்ப பெரிய பிரச்சனையே ஆகிப்போச்சு. இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, இந்த ஊருக்காரர் மாதிரியே பழகிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஜெல் ஆயிட்டாரு. இப்போ அவங்க நம்ம எலக்ட்ரிஷியன் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப மாமாட நானும் கேட்டுட்டு இருந்தேன், இல்ல வேலை எப்படின்னு சொன்னாங்க. மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க அவங்க இருந்து இவ்வளவு தூரம் வண்டி கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம்னா கூட சரினா கூட மனசு தாங்க கண்டிப்பா ஆயிரும். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு சின்ன விஷயால போச்சு அப்படின்னு நினைக்க தோண்டும். அதனால பாருங்க, பெயிண்டிங் ஒர்க்ல இருந்து டாப் கலர் இருந்து செட்டு போட்டி, ஹார்ன, ஒயரிங்கு, லைட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவா தான் இருக்கும். இதுல ஒண்ணு சின்ன விஷயம் குறையதா கூட கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டமா. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இது இப்படி போடுங்க, இது போடுங்க கேட்டுக்கோங்க.
சில கஸ்டமர் யாருமே இதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. டாப் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட நம்ம ஓரலா தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் உங்களுக்கு பில்லே நம்ம போட்டே கொடுத்துறோம். உங்களுக்கு பில்லு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நம்ம ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க அதுல என்ன பொருள் போடுறோம், என்னென்னலாம் இருக்கு எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்க இது அதெல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அது போடல இது போடலன்னு சொல்றீங்க. நீங்க எது சொல்றீங்களோ அதை நாங்க பண்ணி கொடுப்போம். அதான் எங்களோட வேலை. ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அப்புறமேல் கடைசியா முடிச்சுட்டு நான் அது பண்ணல இது பண்ணல நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லாத்துக்குமே சங்கடமா இருக்கு. அது யூடியூப்ல பாக்குறாங்க, இவ்வளவு லைட்டு பிரமாணம் இருக்கிறாங்க, அப்ப நம்ம வீட்டுக்கு வைப்பாங்க அப்படின்னு நினைச்சு வராங்க. நாங்க எல்லாமே வைக்கிறோம், நீங்க சொன்னா மட்டும் தான் நாங்க வைப்போம். சொல்லாம அப்படி வைக்க முடியாது. எல்லாமே இங்க பொருள் ரேட்டு எல்லாமே காசு கொடுத்தா வாங்குறோம். ஒரு பொருள் ரெஸ்ட் அதிகமா பண்ணணும். நாங்க போட்ட கொட்டேஷனோட அதிகமா இருந்தா கூட சங்கடம் தான். என்னன்னா அன்னைக்கு ஒரு கொட்டேஷன் சொன்னீங்க, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா, ஆமா எக்ஸ்ட்ரா வேலை வச்சாலும் எக்ஸ்ட்ரா வரதா செய்யும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டா உங்களுக்கு பில்லு போட்டு கொடுத்துரும் உங்களுக்கு. அதுபடி உங்களுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு உங்களுக்கு வரும். நீங்க ஃபர்ஸ்டே வரும்போது உங்களுக்கு என்ன எல்லா வண்டியும் நாங்க செஞ்சிருக்கிறோம். உங்க வண்டி எந்த வண்டியோ அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல பார்த்து கேசி தியேட்டர் போட்டு யூடியூப்ல பார்த்து உங்க வண்டி மாடல் என்ன வண்டி இருக்கும், இந்த வண்டி மாடல் இங்க வேணும்னு சொன்னா அந்த தகுந்த மாதிரி அண்ணன் கொட்டேஷன் போட்டு உங்களை அனுப்பிச்சுட்டுவாங்க. அந்த வண்டி அப்படியே டக்குன்னு செஞ்சிருவோம். நீங்க ஃபர்ஸ்டே சொன்னா எனக்கு இன்னும் வேலை செய்யணும் ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு முன்கூட்டியா நாங்க செஞ்சு அனுப்பிச்சுட்டுருவோம். உங்களுக்கு நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க நல்லா. ஏன்னா இன்னும் மணி ஆகுது, 1 மணி ஆகுது. இன்னும் எனக்கு தூக்கம் வர வருது. எனக்கு கண்ணை கட்டிட்டே இருக்கேன். நான் மாமாட்ட பேசிக்கிறேன், மாமா மச்சானு பேசிக்கிறேன். நல்ல ஒரு மனிதர் இவரு. நான் மத்தவங்க யாரும் ரோட்டு போற மாமா சொன்னா ஏத்துக்கோங்களா, ஆடுறான் மாமான்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. எந்த ஒரு மனசு இல்லாம வெள்ளங்க வர மனசு ஆளு. ஏதோ அவனை மாப்பிள்ளாங்கிற நானும் மாமா மாமா இன்னும் எவ்வளவு நேரம் ஃபன் பண்ணி பேசிட்டு இருந்தோம். நீங்க அப்ப வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க, பாக்க நீங்க. அப்ப யாரும் எடுக்கல. அண்ணன் இப்பதான் வந்தாரு. அண்ணன் ஏன்னா எங்க போனா அண்ணன் டீ வாங்க போனாரு. அண்ணனை எங்களுக்கு தூங்க விடாம அப்ப போய் டீ, கூல் ட்ரிங்க்ஸ், தண்ணி, சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அண்ணனை எங்களை பாத்துக்கணும். ஏன்னா நாங்க தூங்கிட்டு அண்ணன் கஷ்டமா போயிடும். அண்ணன் டீ வாங்க போனாரு. இவ்வளவு இறங்கிட்டு பேசிட்டு இருந்தோம். ஆமா வேலை எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எலக்ட்ரிஷியன் பத்தி நான் குறையே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி டாப் போடவும் குறை சொல்ல மாட்டேன். எல்லாம் நல்லா திருப்தியா இருக்குது. உங்களுக்கு அங்கிருந்து வர பயமா இருந்துச்சா? அட்வான்ஸ் போட்டுட்டோம் ஏமாத்திடுவாங்களோ அதெல்லாம் எதுவுமே பயப்படல. நான் யூடியூப்ல பார்த்துட்டு தான் நான் போட்டோம். ஒரு அட்வான்ஸ் எவ்வளவு போட்டுருப்பீங்க? 10,000 ரூபாய் போட்டோம். ஒரு 10,000 தான் போட்டாங்க. இது ஒரு மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஆனா 10,000 ரூபாய் போட்டு நாங்களும் அந்த அளவுக்கு டாப் செஞ்சு படுதா போட்டு ஒரு வாரம் ஆகுது நான் போட்டு. திங்கக்கிழமை போட்டா இந்த திங்கக்கிழமை ரெடி பண்றாங்க. போன திங்கெல்லாம் போட்டாங்க. அதுக்குள்ள 2 வண்டி நாங்க அமுச்சுட்டோம். உங்க அண்ணன் ஏழு முன்னாடி யூடியூப்ல போட்டுப்பாங்க. அந்த வண்டி 2 வண்டி வேலை இருந்துச்சு, அதை செஞ்சு அமுச்சுட்டு இப்ப 3ஆவது வண்டி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டியூஸ் பேர் வண்டி ஒன்று நிக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம டியூஸ் பேர் அதை நம்ம சேனல் மூலியமா நம்ம பண்றோம். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான முறையில ரெடி பண்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதுவும் வீடியோ போடுவேன், இப்போ பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரிஷியன் வந்து வேலை பார்க்குறாரு. அது நீங்க இவ்வளவு நாளா பாத்துருக்க மாட்டீங்க, வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு. வசந்த வாங்க 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 சீக்கிரம் வாங்க. வாங்க 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 பேசலாம் வேண்டாம் வாங்க. சாத்தி நீ போடு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் வாங்க. அந்த எலக்ட்ரிஷியன் பரவாயில்ல, நல்லா செய்யறாப்ல. நம்மளோட இன்னொரு எலக்ட்ரிஷியன் பாத்தீங்கன்னா இவர் தான். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளா நம்மகிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பேர் பாத்தீங்கன்னா வசந்த். இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்து நிறைய இது நம்மளோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் பாத்தீங்கன்னா வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு. மைக் அங்க இருக்கு, பேசுங்க. ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க. பேசுங்க பேசுங்க. அதாவது வசந்த் இவரை நீங்க ஏதாவது நம்ம நிறைய சின்ன சின்ன வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. அந்த மதன் அந்த வண்டியில பாத்துருப்பீங்க. அவரோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாரு, அப்படியே கேளுங்க. ஆனா அப்படியே சொல்லுங்க, நான் இந்த எலக்ட்ரிஷியன் எப்படிங்கண்ணா இருக்காரு, அவரை பத்தி சொல்லிட்டீங்க. ஆனா இந்த எலக்ட்ரிஷியன் எப்படி வேலை பார்க்கறாரு இதை சொல்லுங்க. நல்லா திருப்தியா நல்லா செய்யறாப்ல. கஸ்டமர் நல்லா கவனிக்கிறாப்ல, நல்லா கரெக்டா செய்யறாப்ல. மதியானத்துல இருந்து 1 மணில இருந்து செஞ்சுக்கிறாரு. ஒன்றும் வேலை ஒன்றும் இது இல்லை. அது வேலை பெரிய வேலை. இது செட்டிங் வேலை, பெரிய பெரிய செட்டிங். அது அதுவும் உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுக்கு அதுவும் அவுட்புட் காட்டுறேன் எப்படின்னு பாருங்க. இதை பேசுறீங்களா? பேசுங்க, சும்மா ஏதாவது பேசுங்க. என்னண்ணா பேசுறது? பேசுங்க பேசுகிறதுனா பேசுல அப்போ பேசலாம் முடிச்சுட்டு வேற எதுவும் அது சும்மா ஒரு 2 பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கிரீனுக்கு வரனால கொஞ்சம் கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த இதில் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம், பார்ப்போம். இவர் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன். இவர் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி விடுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, தம்பி மைக்க தூக்கி போயிட்டாரு. பசங்க எலக்ட்ரிஷியன் பேசிட்டு இருக்கும்போது அதான் இப்போ உங்களுக்கு நான் எதாவது தெளிவாக சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் போடும்போது வண்டி எதுவும் தயவு செஞ்சு நான் நிறைய பேர் கொஞ்சம் நல்லா யோசிச்சு இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறீங்க, இவ்வளோ லாங்கில் வரீங்க, எந்த மாதிரி மெத்தட் வைக்கணும் எப்படின்னு உங்கள் திருப்தி தான் எங்களுக்கு முக்கியமே. எங்களுக்கு காசு பணம் அப்பான விஷயம்.
வெறும் 10,000 போட்டு இந்த ஒரு மதிப்போட டாப்பு ஒயரிங் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். எங்க பணம் போட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு நான் பண விஷயம் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு திருப்தியா இவ்வளவு தூரம் வராங்க, உங்களுக்கு திருப்தியா போகணும் நீங்க நினைக்கிறவே நாங்க அந்த அளவுக்கு நீங்க வரும்போது டாப் உங்களுக்கு என்னென்ன வேணும், எது போடணும், உங்களுக்கு நல்லா ஒரு டைம் நல்லா அதே தண்ணி அது மாதிரி நம்ம எல்லா வண்டி மாடலுமே நம்ம யூடியூப்ல நம்ம வீடியோஸா போட்டிருப்போம். நீங்க எந்த இதுல எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துட்டு உங்களுக்கு இதுதான் வேணும் ஒன்ஸ் ஃபைனல் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பட்ஜெட் வரும்னு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல அதுல இருந்து குறைக்கணுமா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுமா, அது உங்களோட சாய்ஸ். எப்படி நீங்க கேக்குறீங்கன்னா எல்லாமே கஸ்டம் பண்ணி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்துட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு நான் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு அது மாதிரி சரி உங்களை சாட்டிஸ்ஃபை இல்லாம அனுப்புறதுக்கு. ஸோ நீங்க அது பண்ணும்போதே உங்களுக்கு இந்த வண்டி எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா வண்டி ரோட்ல இங்க ஓட்டிட்டு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு எங்க வழியில இங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி பேரு முக்கியமா ரேணுகான அம்மன் துணை, இவங்க குலசாமி பேரு. இந்த குலசாமியா இந்த வண்டியை பாக்குறாங்க. ஏதாவது சாப்பாடு உழைக்கிற வண்டி சாப்பாடு போறது அப்படிங்கும்போது என்னோட குலசாமி மறு ஜென்மம் சாமினா இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி சாமி பேரே வச்சுக்காங்க. அது சுருக்கி ரேணுகா ஸ்டைலா உங்களுக்கு லுக்கா இருக்கும். வண்டி ரேணுகா வண்டி இது பேரு. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு டிராக்டர் இருக்குன்னா அந்த வண்டிக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட வண்டி இருக்கு அப்படின்னா கரண்டா உங்க வண்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நீங்க புதுசா வண்டி எடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. எந்த பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி எந்த பேர் நல்லா இருக்கோ அதுக்கு வந்து அதிகமான லைக் போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்ப இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு வண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல மகேந்திரா, அது ஆல்ரெடி நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி லாக்டவுன் டைம்ல அந்த வண்டியோட வேலை செஞ்சேன். அன்னைக்கு யூடியூப் பார்த்து அண்ணன் கூப்பிட்டாங்க. 2 வருஷம் முன்னாடி அந்த வேலை செஞ்சுட்டேன். இப்ப 2 வருஷம் கழிச்சு அதுதான் உங்க வீட்லயே போய் செஞ்சேன். அது சேலம் மாவட்டம் கெங்கவெளி தாலுக்கா, அது பக்கத்துல உங்க வீடு ஒரு 3 கிலோமீட்டர்ல. அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆத்துல இறங்கி அப்பெல்லாம் பாலம் இல்லை, இப்ப பாலம் கட்டுக்க நினைக்கான்னு தெரியல. அப்ப போனேன். அப்ப போய் உங்க வீட்லயே போய் வண்டி வேலை செஞ்சேன், சுராஜ் டிராக்டர் வேலை. அந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்ப 2 வருஷம் கழிச்சு திருப்பி அண்ணன் ரீ ஒயரிங் பண்ணிட்டாங்க. என் தம்பி வசந்த் அவரு தான் ஒயரிங் வேலை பக்கம் எலக்ட்ரிஷன், அவரு முக்கியமான எலக்ட்ரிஷன் அவரு. அண்ணா காணாங்க அப்படியே ஆனா போங்கம்மா ரைட்டு சும்மா கேட்கணும் பதில் சொல்லலாம், கேட்கறத மட்டும் பதில் சொல்லுவேன். ஒண்ணு வணக்கம் வாங்கண்ணா. ரொம்ப கூச்சு போறீங்களே ரொம்ப, ஏண்ணா? சரிங்கண்ணா, நம்ம 2 வருஷம் முன்னாடி ஒயரிங் பண்ண வீட்டுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன வேலை செஞ்சோம்? நம்மளுக்கு டிராக்டருக்கு ஒயரிங் வேலையை பார்த்துருந்தோம், லைட் செட்டிங் செஞ்சோம். அது செஞ்சு இப்ப ஏதோ ஃபால்ட் அது இருக்காது. இல்ல ஃபால்ட் ஆக்சுவலா ஒண்ணு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, பசை மட்டும் லைட்டா இங்க எடுத்துக்கிச்சு ஒயர் சொன்னீங்க. நான் அது கூட போகும்போது பசை தரேன்னா வாங்கிட்டு போனா ஃபெவிக்விக் தரேன் உங்களுக்கு ஊத்தி விடுங்க வாங்கிட்டு போறேன் சொன்னேன் அண்ணனுக்கு. நான் ஃப்ரீயாவே தரேன். 2 வருஷம் ஆச்சு எந்த வேலையும் இல்லைங்களா? இப்ப திருப்பி நம்ம வேலை பிடிச்சிட்டு பார்க்க செய்ய வந்திருக்கீங்க. வேலை முடிஞ்சீங்களா? வேலை செஞ்சிருக்காங்களா? வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சாங்க. இப்ப வேலை எப்படி அவுட் புட்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்குங்களா? லைட் வாங்க நல்லா இருக்கா? பரவாயில்லைங்களா? சரிங்கண்ணா. இப்ப அண்ணன் பாருங்க 2 வருஷம் கழிச்சு இப்ப வந்துருக்காங்க, வந்து திருப்பி நம்ம வேலை செய்யறாங்க. எந்த அளவுக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்களும் ஒரு வேலை போறீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த வேலை செய்யறோம், இது உங்களுக்காக செய்யறோம். நீங்க போயிட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு என் பேரா போனா வேலை எல்லாம் இருந்துச்சு செய்யுங்க, நம்பி வாங்க, கண்டிப்பா நான் செய்யறோம். நிறைய டைம் கூட சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் யாரும் போனீங்களாவே ஒரு போன் பண்ண மாட்டீங்க. இருக்கும்போது அண்ணன் தம்பி பேசுறீங்க, அங்க போனா பெரும்பாலும் கண்டுக்க மாட்டேங்க. சரிங்களா? ரொம்ப வருத்தமாக்க. அப்ப ஜஸ்ட் சும்மா வேலை நல்லா இருக்கு, வேலை பிடிச்சிருக்கு, இல்லை இந்த மாதிரி கஷ்டம் பண்ணி ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேலை எப்படி செஞ்சா உங்க பேரை கண்டிப்பா நாங்களும் காப்பாற்றுவோம். சரிங்களா? சரிங்கண்ணா. நம்ம எங்க வீடுங்க? நம்ம கெங்கவள்ளி பெரிய கோயில், கெங்கவள்ளி பக்கத்துல பெரிய கோயில், அங்கதான் நம்ம வீடுக்கு. சரி, நம்ம எத்தனை வண்டி? நிறைய வண்டி இருந்துச்சு, 3 வண்டி தான் இருந்துச்சு. நம்மள்ட்ட 6 வண்டி இருக்குங்கண்ணா. 6 வண்டி இருக்கா? பாருங்க, 6 வண்டி இருக்கா? எனக்கே தெரியல. அன்னைக்கு நிறைய வண்டி பார்த்து பக்கத்துல இவங்க வண்டி வேலை செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்து கடைக்காரங்க பார்த்துங்க, அவங்க வந்து செல்ஃப் மோட்டர் சர்வீஸ் கொடுத்தாங்க. அவங்களே நான் செஞ்சு கொடுத்தா வந்த அடுத்த நாள் அண்ணன் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அதையும் செஞ்சு கொடுத்தா அந்த செல்ஃப் மோட்டர் சர்வீஸ் அதுவும் பண்றோம். உங்களுக்கு ஒயரிங்னு இல்லை, உங்களுக்கு பேட்டரியே புதுசு போட்டு தருவோம். செல்ஃப் மோட்டர், டைனமா, ஹெட்லைட்டு, ஹார்னு உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம். இப்ப கூட அண்ணன் ஒரு சின்ன ஃபால்ட் சொன்னாங்க, நாங்க செய்யல, இதெல்லாம் சொன்னாங்க அண்ணன். ஜிபிஎஸ் என்ன ஆகுது உங்களுக்கு? ஜிபிஎஸ் டீசல் மீட்டர் மட்டும் காமிக்க, ஜிபிஎஸ் அளவு மட்டும் காமிக்க மாட்டேங்குது. அண்ணா கேட்டீங்களா? ஜிபிஎஸ் டீசல் மீட்டர் அளவு மட்டும் காட்ட மாட்டேதான். நான் என்னென்ன ஃபால்ட் அதுவும் அட்டன் பண்ண நம்ம செய்யல இருந்தாலும் அண்ணா ஒரு வேலை சொல்ல சேம் இருக்கக்கூடாது. நம்ம செஞ்சு பார்த்தா இல்ல ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, ரீசார்ஜ் போட்டா கண்டிப்பா வேலை செய்யும்னு சொல்லிட்டாது. கண்டிப்பா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எந்த வேலை தானே வாங்க, கண்டிப்பா செஞ்சு தரோம். இப்ப நம்ம அண்ணன் நவீன் என்ன பேசுவாரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கஸ்டம் பேஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த மாதிரி ரன்னிங்கில் ப்ரோக்ராம் வச்சு பண்ணணுமா, இல்லை எப்படி நேம் போர்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கஸ்டம் பேஸில் தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த மகேந்திரா வண்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் போர்டு தான். இவர் வந்து நிறைய இடத்துல வந்து விசாரிச்சு பார்த்துருக்காரு. பட் ஆனால் அவர் இந்த மெத்தட்ல பண்ணுவாங்களா அப்படின்னு அவருக்கே தெரியல. நம்ம ரீசெண்டாக கூட அந்த ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ஒரு அந்த பிக்கப் ட்ராப் பண்ணி ஒரு வண்டி ரெடி பண்ணி போட்டிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு சோசைட் மாதிரி ஒன்று பண்ணிருப்போம். அது நீங்க அந்த வீடியோ நான் இதுல அட்டாச் பண்றேன்னா பாருங்க, அப்படியே கீழே கூட அட்டாச் பண்ற பாருங்க. அதை பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே வந்தாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இதாக சொன்னாரு, இப்போ சைட்லயும் வேணும்னு சொல்லிட்டு சைட்லயும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hourக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அது நான் அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ற வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா அர்ஜுன் 605 இந்த வண்டியோட பாத்தீங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் தான். இந்த வண்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.